என்றைக்குமே கடகராசிக்காரங்க பொதுஜன தொடர்பு உள்ளவங்க, பொதுநல ஈடுபாடு உள்ளவங்க, எல்லாத்துக்கூடையும் ஈஸியாக பழகக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. பெரும்பாலான அரசு பணியில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிக இவங்க எல்லாமே கடகராசி தொடர்புடையவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ராசிக்கு 2ல் கேது பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துல பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் இருக்கார். எதிரிகளை வெல்லக்கூடிய அளவுக்கு திறமையும் சாமர்த்தியமும் செவ்வாய் 6ல் இருக்கிறதுனால அதை கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பணியில் இருக்கிறவங்களோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்படா அண்ணன் இறங்குவார் தின்ன காலியாக இருக்குங்கிற மாதிரி தயாராக இருப்பாங்க. ஒரு கமுத்திடுவாங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாத ஆளுங்க, சீக்கிரம் ஏமாந்து போகக்கூடிய ஆளுகளும் கூட தான். ஒருத்தரை நம்பணுங்க அப்படின்னு சொன்னால் 100% அவர் நல்லவருங்க அப்படின்னாலும் 75% நம்புங்க. 25% எச்சரிக்கையாக இருங்க. நம்பக்கூடாதல்ல, எச்சரிக்கையாக இருங்க. அரசியலில் ஈடுபட்டவங்கெல்லாம் தன்னோட இடத்த தக்க வைக்கிறக்கோ தான் எதை நோக்கி போயிட்டுருக்கிறோமோ அதுக்குண்டான குறிக்கோளை அடையிறதுக்கு உண்டான முயற்சியை டிசம்பர் மாதம் கண்டிப்பாக எடுக்கணும். எடுத்தால் தான் கரெக்டாக இருப்பாங்க. உங்கள் கூட வர்றவங்க உங்கள் கூடவே உங்கள் பதவியை அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எனக்கு பின்னாடி தான் மற்றதெல்லாங்கிற அந்த சுயநலம் அது என்றைக்கும் இருங்க. ஏன்னா நீங்கள் சீக்கிரம் ஏமாற்றப்படவும் செய்வீங்க. அதே மாதிரி ஏமாறவும் தயக்கமில்லாமல் ஏமாந்துருவீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதாக இருந்தாலும் உஷார் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக இருக்கணும். திருமணம் ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக கொஞ்சம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். 2ல் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் பொருளாதாரம் வரவு செலவு போகிறது கொஞ்சம் தயக்கத்தை காட்டும். செலவு அதிகமாக இருக்குதுங்க, வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அதை கொஞ்சம் ஈடுகட்டுற அளவுக்கு கரெக்ட் பண்ணி செலவை சுருக்கி கரெக்டாக கொண்டுட்டு போங்க. பொருளாதார சிக்கல் வராமல் மேனேஜ் பண்ணிக்கங்க. ஏன்னா டிசம்பர் மாதம் கொஞ்சம் கூடுதலாக வீண் விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தகப்பனார் இருக்காங்கன்னா அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகளோ சின்ன உபத்திரங்களோ இந்த கடகராசிக்காரங்களுக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கும். தாயாருக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிக்காது. உற்றார் உறவினர்களெல்லாம் உங்களை தேடி ஏதாவது காரியத்துக்காக வந்துடுவாங்க. அதில் கவனமாக இருந்து உங்களோட பொருளாதாரம் அதிகமாக செலவாகாத அளவுக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொண்டுட்டு போங்க. இதுதான் கடகராசிக்காரங்களுக்கு உண்டான பலன். இது ஒரு பொது பலன், பொதுவான பலன். இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிற பொதுவான பலன். ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குன்னு பலன் இருக்குது. அதுதான் என்றைக்குமே சரியான பலனாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எனக்கு என்ன மாதிரி இருக்குது, என்னோடய பலாபலன்கள் நல்லா இருக்குதா, எனக்கு யோகம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒரு சிறிய கட்டணம் தான், அதை செலுத்தி உங்களோட பலனை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.